சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்திருக்கணும் தெரியுமா? மகா சிவராத்திரி இரவுல நம்ம பூமியில் ஒரு ஈர்ப்பு மேல் நோக்கி ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஈர்ப்பு ஏற்படும் போது நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை. மகா சிவராத்திரி இரவுல முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு தியானம் செய்யும் போது நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும். நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட சுழற்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னை தானே சுற்றி கொள்ளும் பண்பு உடையது. இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விலக்கு விசை. இந்த மைய விலக்கு விசையானது 1 முதல் 33 டிகிரி அட்சரேகை வரை இருக்கக்கூடியது. அதில் 11வது டிகிரி தான் மிகவும் செங்குத்தான நிலை.